உங்களுக்கு இந்த கூச்ச சுபாவம் போகணும் தான் அவர் உங்களை லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. எனக்கும் லா படின்னு தான் சார் ஆசை. அங்கே போனால் அமைதியாக இருக்க முடியாதுமா, வாயை திறந்து சும்மாவாது பேசணும். இப்போ உங்களுடைய அம்மா வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, தாய் மாமா பையனை மாமா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட விருப்பம் என்ன? அவர் வந்து எனக்கு அப்படி பார்க்கல அப்படிங்கிறப்ப உங்களோட விருப்பம் என்ன? அவரை தான் சார் கல்யாணம் பண்ண ஆசை. அவ்வளோதான், பின்ன என்ன? அதுதான் சார், அவங்களுக்கும் அதே தான் சார் விருப்பம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த ஆசை வரல சார். உங்களுக்கு ஆனால் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு சார். சரி, ஓகே. இப்போ எய்த்தால தான் இருக்காப்புல. உங்களுடைய இந்த ஷைனஸ்ஸு, இந்த வெக்கம் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அவர் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னம்மா? ஐயையோ, நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தாய் மாமா ப்ரப்போஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்குவோம்மா. புரியல, புரிஞ்சுக்க. நீ சொல்லவே இல்லையே, சொன்ன எனக்கே புரியல. சொன்னாதான் புரியும், நீ சொல்லவே மாட்டீங்க. இதுதான் இதான் சொல்லுமா. இப்போ உங்கள் ஆசை என்ன சொல்லுங்க. தைரியமாக பேசு, உனக்கு சொல்ல தோன்றது தைரியமாக சொல்லு. என்னை கல்யாணம் பண்ணிக்குவோம்மா. என்னம்மா டீ எடுத்துட்டு வா மாதிரி பேசுற, ஒரு டீ எடுத்துட்டு வா மாதிரி பேசிட்டு இருக்கியம்மா நீ. அவருக்கு ஆசை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவருக்கு வந்து ஆசை இல்லை, உங்களுக்கு தான் அவர் மேலே தீரா காதல் இருக்கு, தீரா அன்பு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும். ஒரு காப்பி எடுத்துட்டு வாப்போ அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க? நீங்களாம் சொல்லுங்க, சீரியஸாக சொல்லுங்க. நான் படத்தில் பார்த்துருக்கேன், இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். நான் சும்மா பண்ணுவாங்க நினைச்சம்மா, உண்மையிலே நீ பண்றமா. ஆனா அந்த ஜென்சி பிள்ளைல வைக்கவே படாதுமாங்க. ஆனா உண்மையிலே நீ பண்ணதை பார்த்தா. இப்ப கீழே மட்டும் மண் இருந்துச்சு, ஒரு அடி தோண்டி இருக்கலாம். கடைசியா பாரதிராஜா படத்துல பார்த்தது இப்பதான் பாக்குற ஸ்டேஜ்ல. போனா பேசு, தைரியம் பேசு. சார் என்ன பேசுனே தெரில சார். எதுக்கா இவரை கல்யாணம் பண்ணும் அதை சொல்லுமா. அம்மாவோட ஆசை சார். நல்லா பார்த்து பாருங்க. ஒரு உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, அம்மாவை விட்டுருங்க, சுற்றி இருக்கவனா விட்டுருங்க. உங்களுக்கு இவர் மேலே ஆசை வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தை சொல்லுங்க. எங்கள் அப்பா சொன்னால அவர் வந்து பார்த்துக்கிறார் சார். அதனால பிடிக்கும் சார். எவ்வளோ பிடிக்கும் இவரை? அதிகமாக பிடிக்கும் சார். முடிவெடுக்கிற அந்த பக்குவமேன்னு வரல, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறதுனால மட்டும் அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேலே உனக்கா தெரியும் நம்ம எடுக்கிறது கரெக்டாக இல்லையான்னு. உனக்கு ஆசை வருதுலாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கான வயசு இன்னும் உனக்கு வரலையோன்னு நான் நினைக்கிறேன். எப்பா நீ என்னப்பா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, அந்த பொண்ணே ஆசைப்பட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்ல வந்தால் கூட, அதாவது பார்த்தேன்னா உனக்கு வயசு இல்லை, உனக்கு பக்குவம் இல்லை, இப்படிலாம் பாடம் எடுத்தேன்னா எப்படிப்பா வரும்? உங்கள் லைஃப்பில் உங்கள் சிச்சுவேஷனில் யார் இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுக்கணும். உங்களுக்கு பேசல சில தயக்கம் இருக்குது, வெக்கமாக இருக்குது, ஷைனஸ் இருக்குது, புரியுது. ஷைனஸ் இருக்கிறதுனாலே முடிவெடுக்கவும் முடியாமல் இருக்கக்கூடாது. ஓகே சார். ரைட்டா? வீட்டில் போய் யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே சார். காதலில் போய் கல்யாணத்தில் முடியும்னு அவசியம் இல்லை. ஆனால் முறை பொண்ணு முறை பையனை வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறதுன்னு இருக்குல்ல, ஃப்ரெண்டாவோ இல்லை ப்ரோவாக பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து இது வந்து ஒரு நடந்த ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் தான். அது ஆக்சுவலாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். முன்ன அப்படி கிடையாது. அது எங்க ஃபேமிலி தான் அப்படி எங்களை வந்து. ஆனால் ஒன்று என்னன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறவு முறையும் இந்த மாதிரி மாற்றணும்னு வச்சுங்களேன், அது கடைசியில் எங்கே போய் முடியும்னு தெரியல. அட்லீஸ்ட் அது காதலில் போய் முடியணும், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு போக வேண்டாம். ஆனால் ஒரு உறவு முறைக்குன்னு ஒன்று இருக்கும். மாமானா மாமானு கூப்பிடலாம், ஆனால் ப்ரோன்னு கூப்பிடுறது, டேன்னு கூப்பிடுறதுங்கிறது வந்து அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே. இப்போ நீ சொன்னீங்க பார்த்தீங்களா, இவனை ஃபஸ்ட்டு எப்படி கூப்பிடுறதுன்னு, அது அங்கே தான் போய் முடியும். அது இப்போ நீங்கள் எப்படி கூடும்போது நாளைக்கு உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவர் எப்படி கூடுவாங்க அவங்க? அப்புறம் அவருக்கு ஒரு ஃபேமிலி வரும், அவங்க ஃபேமிலி உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச அதில் எங்கேயும் சிக்கல் வராமல் இருந்தால் ஓகே தான். மற்றபடி நீங்கள் எனக்கு தெரியல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு புரியல இது ஆக்சுவலி. ஓகே, வேறு யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் இருந்திருக்கு? நெசசரிலி இப்போ இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் அந்த ஃபீல் வந்து ஒரு சின்ன வயதுலேயே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. மாமான்ற ஃபீல் வந்து இங்கே நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே அவர் எனக்கு மாமான்னு பிடிக்கும், தெரியும், பிடிக்காது, ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு இந்த பிளானெட்டில் இப்படி ஒரு ஜீவன் இருக்குன்றதே என்னோட 17வது வயசில் தான் தெரியும். இவர் என்ன வேணும் உங்களுக்கு? அப்பாவுடைய தங்கச்சி பையன், அத்தை பையன்தான். அத்தை பையன் எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? இல்லை பெருசாக கனெக்ஷனே கிடையாது. இப்போ எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா கூடமே அவரை அட்லீஸ்ட் இப்படி ஒரு ஆள் இருக்காரு, கருப்பு சிவப்பு உயரம் அதெல்லாம் விட்டுருங்க, இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு தெரியாதா? தெரியவே தெரியாது. வீட்டில் பேச மாட்டீங்களா? அத்தைக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கா, அந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்களா? இல்லை, பேசினதே கிடையாது. அப்பாவுக்கு வந்து மொத்தம் 3 தங்கச்சி. அதில் வந்து பெரிய தங்கச்சியோட பையனோட மேரேஜில் மீட் பண்ணது வந்து அப்போதான் எனக்கு இப்படி ஒரு ஜீவன் இருக்குன்றதே தெரியும். அப்போதான் இதுதான் அவனுடைய அத்தை பையன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பண்ணாங்க வீட்டில். ஓகே, அப்போ கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? 17 வயசுல நமக்கு ஒரு முறை பையன் இருக்கான்னு தெரிஞ்சது ஒன்று உங்களுக்கு என்ன தோணுச்சு? சார், அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுல்ல, அதனால எனக்கு பெருசாக எந்த ஃபீலும் வரல.
பட் அவருக்கு என்ன வந்து சின்ன குழந்தையிலேருந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கு லிட்ரலி ஞாபகம் இல்லை. இவர் அந்த மேரேஜில் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த லவ் வந்து டெவலப் ஆகி. ஓ மேரேஜ்ல உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க? அதில் கூட ஒரு பெரிய டிப்ஸ்ட்டு சார். மேரேஜ்ல ப்ரப்போஸ் பண்ணீங்களா? எங்கள் பெரியம்மா பையனோட மேரேஜில் தான் அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணி பார்த்தேன். ஆனால் அவங்கள வந்து நான் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து அது பப்பி லவ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது சின்ன வயசுல நீங்க இப்படி ஒரு ஆள் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியும். எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மெசேஜ். அவங்க போட்டோ பாத்துறீங்களா? என்ன நான் நேர்ல போய் பார்த்துருக்கேன் சார். சரி ஓகே, நீங்க சின்ன வயசுல இருந்து அவங்கள பாத்துருக்கீங்க. ஆமாம், சின்ன வயசுலேருந்து அவங்க மேலே லவ் இருந்துச்சு. எப்போ உங்களுக்கான வெக்கங்கிறது அமைஞ்சது? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முறை பொண்ணு முறை பையனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் போட்டு பேசுகிற காலமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வெக்கம் கான்செப்டே புதுசாக இருக்கும், வெக்கமா அப்படின்னு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இது எந்த சூழல் நடந்துச்சு அதை சொல்ல முடியுமா அவங்களால? ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். அவங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம். இவர் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு வந்தார். அப்போ வந்து அவர் அண்ணன் தான் மாப்பிள்ளை, ஆனால் எனக்கு பார்க்குறக்கு இவர் தான் மாப்பிள்ளை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவர் ஸ்டெப்பில் இறங்கி வந்தார். என் மனசில் வந்து தமிழ்நாட்டு மன்மதனே வாராங்கிற மாதிரி பாட்டு. ஓகே. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சது அது என்ன தெரிஞ்சது? அவங்க ரசித்தது தான் இல்லை என்னது? நைல் நதி நீளம் எவ்வளோன்னு தெரிஞ்சது? இல்லை எனக்கும் ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஒரு வெக்கம்லாம் வரும். எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் தானே, பொங்கல் விழா வருஷம் வருஷம் நடக்கும். பொங்கல் விழாவுக்கு வந்திருந்தாங்க. சின்ன வயசில் பார்த்ததுக்கும் அன்றைக்கி வந்து சாரியில் பார்த்ததுக்கும் அப்படியே ஸ்மூத்தான சூறாவளி வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே பின்றாம்பா. ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் மன்மதனே, இன்னொரு பக்கத்தில் ஸ்மூத்தான சூறாவளி. அப்படியே நம்மளையும் தூக்கி அப்படியே காற்றோட ஓகே சுற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்புறமாட்டிக்கு அவங்க வேறு வந்திருந்தாங்களா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இதில் ப்ரைஸ் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக எல்லா போட்டிலையுமே கலந்தேன். ஆப்பிள் கடித்தல் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆப்பிள் கடித்தல்னா தண்ணிக்குள்ளே ஆப்பிளை போட்டு கடிக்க விடுவாங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஆப்பிளை போட்டு கடிக்கணுமா? அதில் தான் ப்ரைஸ் வாங்கிட்டேன். ஆனால் விளையாட்டுல ப்ரைஸ் வாங்கிருக்கீங்க. லாஸ்ட்டாக வந்து உரியடி நடக்கும். உரியடியில் கரெக்டாக உரியடி பானையும் உடைச்சிட்டேன். அதுக்கு வந்து குத்து விளக்கு கொடுத்தாங்க. என்னமோ தெரில, டேரெக்டாக உங்ககிட்ட போய் கொடுத்துட்டேன். அதை வச்சிருமா வீட்டில் போய் அப்படின்னு நான் சொன்னேன். அதான் அது ஒரு அதோட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொல்லிட்டியே, இந்த ஜல்லிக்கட்டு போகிறது அதெல்லாம். ஜல்லிக்கட்டு நமக்கு இன்னும் ஹெல்த்தாக இல்லை. தமிழ்நாட்டு மன்மதன் ஒன்று சொன்னாங்க, கேட்டிங்களா அதை? ஆமாம். ஆனால் அப்படிலாம் இல்லை. நான் அவங்களுக்கு என்ன ஸ்மூத் சூறாவளியா? ஸ்மூத்தான சூறாவளி. அப்படி சூறாவளி எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் வேற என்னெல்லாம் இருக்குது ஸ்மூத்தான சூறாவளி? வேற கவிதை நிறையா சொல்லுவேன். அப்பப்போ கவிதை ஏதாவது 2 லைன் சொல்லுங்க பார்ப்போம். கம்பர் தெருவின் காக்கை குருவிகளும் கவிப்பாடுமே நீ கண்ணை செய்தால். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சும்மா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பேனா, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்கும்போது சும்மா ஒரு காமெடி தான் போடுவேன். என்னன்னா, சாப்பிட்டது என்னமோ நீ ஐஸை, ஆனால் உருகி போனது நான், அந்த மாதிரி.